ஹாய், என் பேர் சுரேஷ். நான் ஆர்ட் டைரக்டராக இருக்கேன். நீங்கள் வாட்ச் பண்ணுறது behind.woods.com. சென்னையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். சென்னையில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு வந்து அது வந்து ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை வந்து நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற, நீ வந்து நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படியே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் போனோம், படித்தோம். அப்புறம் வந்து சாபுஜாரிட்ட ஒரு 4-5 இயர்ஸாக நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சீரியல் பண்ணேன் நான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் முன்னேற முடியும். உடனே வந்து எல்லாமே வந்து கிடைச்சிடாது நம்ம இதில் சினிமாவில். கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே. அதனால் வந்துட்டு சீரியல் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் படத்தை ஸ்டார்ட் பண்ணேன் நான். என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து உன்னை சரணடைந்தேன். அது வந்து எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, எல்லாமே நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு அகத்தியன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அகத்தியன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ அப்போ வந்து என்னை வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்து உன்னை சென்னைன்னு தான் கொடுத்தாங்க. அப்போ திடீர்னு சுரேஷை வச்சு பண்ணுவோம், கொஞ்சம் சீப்பாக பண்ணி தருவான், நல்லா பண்ணி தருவான், அசிஸ்டன்ட் பெரிய ஆர்ட் டைரக்டர் தேவையில்லை இந்த படத்துக்கு அப்படின்றதுனால என்னை வந்து கூப்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு படம் அதுதான். நான் வந்து உன்னை சென்னை தான் ஃபஸ்ட்டு சரணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான். படத்தில் நீங்கள் வந்து பார்க்குறீங்கல்ல, ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆர்டிஸ்ட்டை தவிர மீதி எல்லாமே பின்னாடி இருக்கிறது நாங்கள் பண்ணுறது தான். ஓகே, நாங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வைக்கிறோமோ, என்ன வேணும், போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, கோர்ட் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆஃபீஸ் தான், ஐடி ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே நாங்கள் செட் பண்ணுறது தான் பின்னாடி. கண்டிப்பாக ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பாக வந்து ஒரு படத்துக்கு முக்கியமாக தேவை. மங்காத்தா வந்து நிஜமாக கொஞ்சம் பெரிய படம் தான். நாங்கள் நினைக்காத அளவில் போயிட்டுருக்குது. எல்லாமே வந்து நாங்கள் லைவ் லொக்கேஷன் போக முடியாத ஒரு காரணத்தினால எல்லாமே செட்டு போட்டு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அஜித் சார் வச்சு ரோட்லலாம் எங்களால் ஷூட் பண்ணவே முடியல. எங்கேயுமே சரி, எந்த இது ஒரு சின்ன ஒரு ரோடு ஷூட் பண்ணாலும் அவ்வளோ கூட்டம் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்லலாம் போடவே முடியாது. அதனால் எல்லாமே ஒரு செட்டு மாதிரி ஆகிடுச்சு. அது ஃபுல்லாகவே செட்டு போட்டு எடுத்துகிட்டே இருக்கும் நாங்கள் பாட்டுட்டு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு படம். வெங்கப்பிரபு கண்டிப்பாகவே என்கிட்ட சொல்லுவேன், அண்ணா இது வேணும்னா எனக்கு அப்படின்ற போல வெங்கப்பிரபு. ஆனால் இது தானே சீனு, இது இத்தினி ஜன்னல் வேணும், இத்தினி இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டா எதுவுமே சொல்ல மாட்டான். திரும்பி வந்து அப்படியே ஷூட்டிங் தான் போக வேண்டி. செட்டை கூட வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் வந்து சரி, மங்காத்தாலையும் சரி, இது எனக்கு வேணும். நானே சொல்லுவேன், பிரபு வந்து பார்த்துட்டு போயிடுங்க, ஏதாவது உனக்கு சேஞ்சஸ் வேணால் நம்ம பண்ணிக்கலாம், இப்போ டைம் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பில். அப்புறம் லாஸ்ட்டாக நானே பிடிச்சி இழுத்துட்டு வந்தால் தான் வருவாப்புல. அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வெங்கப்பிரபு பற்றி சொல்லணுன்னா நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். அதாவது வெங்கப்பிரபால் மட்டும்தான் முடியும். ஏன்னா எல்லாமே எதுக்குமே கோச்சிக்க மாட்டார் அவர். என்ன இருந்தாலும் இதுதான் ஓகே, ஜாலியாக போகலாம், ஜாலியாக தான் படம் எடுக்கிறது. ஆனால் வந்து நல்ல படம், தெளிவான என்ன வேணுமோ அது ஒண்டி தான் எடுப்பார் வெங்கப்பிரபு. அதுக்கு மேலே இப்படி அப்படி கூட எடுக்க மாட்டார். எடிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு உடனே வந்துட்டு இது வேண்டாம், நம்ம இது வரைக்கும் போதும், லென்த்தாக இருக்குது, இது ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எடுக்க மாட்டார் அது மீதியெல்லாம். அதனால் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர். இந்த பீரியடில் கொஞ்சம் பெஸ்ட்டு அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. செட்டு அவர் எப்படி செட்டு சொல்லுவார்னா வந்துட்டு கதை சொல்லும் போதே, ஆனால் இதெல்லாம் இந்த கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஃபஸ்ட்டு கதை வந்து ஜாலியாக தான் சொல்லுவார். இது மாதிரி உட்காந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி அப்படின்னு சும்மா எங்கேயா உட்காருவோம், ஆனால் கதை எல்லாம் கேட்டலான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதை கேட்டோன்னே அப்பயே சொல்லிவிடுவார், இது இந்த சைடில் செட் இருக்குது, இங்கே இருக்குது, எது நீங்கள் பண்ணணும், எது பண்ண வேணாம், நம்ம லைவுக்கு போய்க்கலாம் அப்படின்னு அப்பயே சொல்லிவிடுவார். அவ்வளோ வந்து கரெக்டாக இருக்கார். மங்காத்தாடா.
எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்துட்டு அஜித் சார் எதுவுமே சொன்னதில்லை. வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு சுரேஷ் அப்படி தான் சொல்லுவார் தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். இது மாற்று அதை மாற்று இங்கே வை அது எல்லா ஹீரோஸ் மாதிரி இல்லை அஜித் சார். அவரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார். எது இருந்தாலும் கூட இருந்து உட்காந்து எல்லாமே ஒர்க் பண்ணுவார் அவரும். அஜித் சார் கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபேன் ஆகிட்டேன் நான். அந்தளவு பயங்கரமாக இருப்பார். டெய்லி வந்து வருவார், நான் வாங்க பிரியாணி சமைக்கலாம் அப்படின்வார். ஏதாவது சமைச்சு எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவர் அவர் கேரவானில் வந்து ஏதாவது சிக்கன் சூப்பு எது இருந்தாலும் வாங்க உள்ளே வாங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. கேரவான் உள்ள வரலன்னா இழுத்துட்டு போயிட்டு சிக்கன் சூப்பு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க. அது மாதிரி ஹீரோஸை நான் இது வரைக்கும் பார்க்கவே. நான் 20 இயர்ஸ் ஆச்சு வந்து இது வரைக்கும் அது மாதிரி ஹீரோவே பார்க்கல நான். நிஜமாக பிரபு தான் சொல்லுவேன் நான். இந்த ரொம்ப கத்துறது டார்ச்சரு இது அதெல்லாம் இல்லாத வந்து பிரபு தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரும் பிரபு தான். நான் சாபு சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது மினியேச்சர்ஸ் தான் நிறைய பண்ணுவேன் நான். ஃபுல்லாக மினியேச்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் நான் வந்துட்டு வெளியே வந்து சீரியல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் கலர்ஸ் வந்து அதிகமாக வைக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியும் ஒரே பிளைன் கலர்ஸு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரிச்சாக போவார் அவர். ஆனால் நல்லாயிருக்கும் அவர் செட்டு. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவர்கிட்ட கற்றுக்கிறது அதுதான். செட்டு ஸ்கெட்ச் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்துட்டு இது செட்டு போடணுன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணுன்னு நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். சாபு சார் தர்ணி சார்னா தர்ணி சார் செட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு கலர் அப்படி கரெக்டாக இருக்கும். கலர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருப்பார். கலர்ஸ் அப்படி இருக்கும் கலர். அவரை பற்றி சொல்லணும் நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும், சொல்லணும் அவசியமே இல்லை. நம்மலாம் அந்தளவு நல்லா பண்ணியிருப்பார் அவர். எல்லா படமே சரி ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அவர் படத்தில். எங்களுக்கு மெட்டீரியல்னு இதுன்னு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே வந்துட்டு எது கிடைச்சாலும் ஒர்க் பண்ணுவோம் நாங்கள். இதுதான் ஒரு டேரக்டர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு டம்மி கேட்டார்னா கரெக்டாக ஸ்பாஞ்ச் வச்சு ரெடி பண்ணணும். எல்லாமே டம்மி பண்ணணும்னா அது பண்ணணும். கிளாஸ்னா கிளாஸ் பேக்கிங்க்கு ஃபைபர் அக்ரிலிக்கு நாங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இதுதானே இல்லை, என்ன பேட்டர்ன் என்ன எது கேட்குறாங்களோ எது இருந்தாலும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ மினியேச்சர்ஸ் என்ன அட்டை கிட்ட ஏதோ வேணும் நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு எந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன நம்மளுக்கு ரெடி பண்ணுறோமோ அதுக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுதோ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபைபரு வுட்டு அது மாதிரி தான். வீடு கட்டுற மாதிரி தான் அதுவும். வீடுன்னா ஒரு செங்கல் வச்சு கட்டிங்க நாங்கள் அட்டையை பிளேவோடு வச்சு ஃப்ரேம் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். எனக்கு நாணயம் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா நல்ல செட் அது. எனக்கு வந்து படம் நல்ல படம் அது. எனக்கு சேலஞ்சாக இருந்தது வந்து நாணயம் செட்டு தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன் நான் அந்த படம். அந்தளவு எல்லா பேங்க்லேருந்து எல்லாமே செட்டு தான். அந்த படம் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே செட்டு தான். ஆனால் செட்டு மாதிரி எனக்கு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து அந்த படத்தை இன்னொரு படத்தை கேட்குறேன் கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து கொடுக்கல நான். ஏன்னா அது திருப்பி வேறு யாராவது பேர் வாங்கிட்டு போகிறது நம்ம எதுக்கு பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாங்க. உடனே பிரிச்சுட்டேன் அந்த செட்டை. அப்படியே இருந்தது. அதனால் சேலஞ்சான செட் வந்து நாணயம் தான் எனக்கு. இது வந்து பீரியட் நல்ல பெரிய படம், பீரியட் படமாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இது வரைக்கும் பண்ணலை நான். அது வந்து பீரியட் சப்ஜெக்ட்டு அதுதான். எதாவது கிடைச்சா கண்டிப்பாக நல்ல பெரிய லெவலில் நான் பண்ணுவேன் நான் அந்த பீரியட் சப்ஜெக்ட். எனக்கு வந்து ஆஃப் ஒயிட் ரொம்ப பிடிச்ச கலர் எனக்கு. ஆஃப் ஒயிட்டில் தான் நான் வந்துட்டு நிறைய என் செட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து அந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ரியல் கலர் தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிரைட் கலர்ஸ் நான் வைக்கிறதே இல்லை நான். எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கே வந்து தப்பாக தெரியும். ரியலாக என்ன கலர்ஸ் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்க அதுதான் யூஸ் பண்ணுறது நான். ஆர்ட் டைரக்ஷன் வந்து நம்ம ஊரில் கோர்ஸே இல்லை. கண்டிப்பாக வரணும். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் எதாவது பண்ணிவிட்டு ரொம்ப எங்கள் பேரும் கெட்டு போகுது. நான் அந்த ஏதோ ஒரு அசிஸ்டண்ட்டாக காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் சொல்லித்தராங்க. கலர்ஸு ட்ராயிங் பெயிண்டிங் எல்லாம் சொல்லி தந்துடுறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்கெட்சு போட்டால் எது வேணால் பண்ணலான்றது வந்து தப்பு அது. ஆனால் இது அனுபவம் வந்தால் தான் நல்லா கரெக்டாக இருக்கும். எனக்கு அசிஸ்டண்ட்டாக எப்படியும் வந்து ஒரு 4-5 வருஷமாவது இருக்கணும் அசிஸ்டண்ட்டாக. அப்போ தான் தெரியும் அவங்களுக்குலாம். அதனால் அந்த கோர்ஸ் வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வெளியே வருவாங்க இன்னும் கொஞ்சம். நான் போகிறேன் மேலே மேலே
இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ பார்த்த பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மங்காத்தாடா